மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையும் அறியும். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து போனாங்க. ஒரு கடையில பாத்தீங்கன்னா போயிட்டு வரும்போது, காஞ்சிபுரத்துல இருந்து வரும்போது ஒரு கடையை பார்த்தேன். சரி ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கையெழுதி போவாங்க. இன்னும் உடனே அவன் பேசிக்க, அவன் அந்த கவர் ஒரு ஆளு சின்ன வயசு தான், ஒரு கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் தான் இது பண்ண மாதிரி வயசு தான். அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவர் பேசுறாரு கவர் போட்டுட்டு, அப்பா நான் கிளம்பி வந்தேன். உடனே அவன் வந்து என்ன பண்ணிட்டான், எனக்கு முன்னாடி வந்து நின்ட்டான். ரோடுக்கு வந்துட்டான், அப்ப கூட முன்னாடி வந்து நின்ட்டான். டெய்லி நான் போடா நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சு விட்டு வந்தேன் அப்படின்னு பேசினேன். நான் நினைச்சேன் அவங்க கல்யாணம் ஆயிட்டு அவங்க புள்ள வந்துருப்பா போல இருந்து, அப்பா விட்டு போக கூடாது அப்படின்றதுனால அப்படின்னா. உடனே நான் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப அவங்க இந்த பையனுடைய அப்பா பின்னாடி உட்காந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அப்பா ஒரு சேனாக்கா இருக்குது, அதுதான் எங்கேயுமே போக விட மாட்டேங்குது, இவன் தான் மேய்க்கிறாத. உடனே அவன் வெளில வந்தாலே அவன் கிட்ட வந்து ரோட்ல வந்து நின்றுடுது. பார்த்தேன், மாடு தன்னுடைய எஜமானை தெளிவாய் அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. ஐயோ என் எஜமான் என்னை மேய்க்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை விட்டு போயிடாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியுது. கரெக்டா போயிட்டு எங்க போனாலும் ஓவர்டேக் பண்ணி நின்றுதான். அவர் சொல்றாரு. அப்ப நான் யோசிச்சு போய் எனக்கு இந்த வசனம் தான் டக்கு ஞாபகம். ஆமா கர்த்தர் சொல்லியிருக்காரு, மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது. நாம சொல்லுவோம் என்னது, அறிவில் என்ன போடா கழுதை சொல்றாங்களா இல்லையாமா? இது கழுதை மேய்க்கிறதுக்கு, இது கழுதை ஒன்னும் தெரியாத கழுதை பேரு சொல்லுவோமா இல்லையா? தாத்தா அப்படி அடிக்கடி எங்க அம்மா இருக்கிறதுல கழுதை அப்படிதான் திட்டுவார். ஆனா வேதம் சொல்லுது, கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையை அறியும். அவருடைய பக்கத்துல இருந்து எல்லாரும் தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா? நம்ம யாரையும் கழுதை திட்டாதீங்க, கழுதைக்கு நல்ல அறிவு இருக்கு போல. இல்லையாமனுடைய கண்கள் திறக்கப்படல, கழுதையுடைய கண்கள் திறக்கப்பட்டு தன்னுடைய எஜமானை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கழுதை அங்கேயே நிக்குது. ஓரமா போகுது, இந்த சைட்ல போகுது, அவன் கால சவுத்துல தேய்க்குது. இவன் தடி எடுத்து ஓங்கி அடிக்கிறான். பட்டைய மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் உன்னை அப்படியே துண்டா வெட்டி கொண்டிருப்பேன்னு சொல்றான். கழுதைக்கு நல்ல அறிவு இருக்குது. கர்த்தர் அந்த வாயை திறந்தவர் பேசிட்டு பாருங்க, ஆண்டவனே நான் இதுவரைக்கும் உன்னை சுமந்து வந்த கழுதை அல்லவா, ஏதாச்சும் உங்களுக்கு விரோதமாய் நான் செய்தது உண்டா? பாருங்க, முன்னாடி உன்னுடைய ஜீவனை காப்பாற்றதான் அந்த கழுதை. அப்ப கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையை அறியும், மாடு தன் எஜமானை அறியும். பகுத்தறிவு, சகல அறிவு, எல்லா அறிவும் வச்சுட்டு இருக்கிற என்ன மாதிரி யாரும் இல்ல. என்ன பாரு, அதை இது பேசுறோம், பெருமையை பேசுறோம். ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள்.